ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலை டிஃபனுக்காக மொதல் நாளே நான் வந்து பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சுட்டேன். அதாவது பாசிப்பருப்பு வச்சு தோசை பண்ணுறதுக்கு, அதாவது பெசரட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நல்லா நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு ஊற வச்சு, இதில் வந்து ஒரு கைப்பிடி வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா பயிரில் வந்து மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவிடுங்க. ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். புழுங்கல் அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி இதை வந்து நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நல்லா தண்ணி சுத்தமாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கழுவி எடுக்கணும். இது வந்து ஏன்னா மண் இருக்கும், அதனால் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு மறுநாள் நல்லா எடுத்துருக்கேன். இப்போ இதையும் 4-5 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸியில் வந்து தோசைக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வந்து பெரியவங்க யாரும் ரொம்ப உடம்பு வந்து பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்து வரும்போது ப்ரோட்டீன் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ இதோட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சட்னிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தாலும் நல்லதான், அதுவும் சேர்த்துங்க. ஒரு 5 மிளகாய் அதை சேர்த்து நல்லா வந்து உளுத்தம்பருப்பு நல்லா செவரணும், மிளகாயும் செவரணும். ஒரு நல்ல பெரிய துண்டு இஞ்சி, அதாவது நல்லா வந்து அதையும் போட்டு வதக்கிட்டு, இதுக்கு தேவையான அளவு புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதையும் வதக்கிக்கிறேன். இது நல்லா வந்து கலர் நல்லா மாறி வரணும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கிங்க. உளுத்தம்பருப்பு செவந்து மிளகாயும் செவந்தால் தான் நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த துவையல். இதுக்கு வந்து பாதி தேங்காய் வந்து துருவி வச்சு அதையும் வறுத்துக்கிறேன். லேசாக வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உப்பு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து நீங்கள் வந்து சட்னியாகவும் வச்சுக்கலாம், அல்லது கெட்டி சட்னி துவையல் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இதை ஆறினவுடனே இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் தடவி நல்லா சூடான பிறகு நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றிப்போம். ஊற்றிட்டு நல்லா தோசை வந்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இது நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். தேவைன்னா உங்களுக்கு எண்ணெய் விட்டுங்க, நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன், அல்லது நெய் வேணாலும் விட்டுக்கலாம். நீங்கள் விட்டு இது நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்தமாரி நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு வந்து ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கிது, வந்து உடம்பும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நான் திருப்பி போட்டுடுறேன். திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்து பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.